டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 48. லெங்டன் தன் கருத்தை தானே நம்ப மறுத்தார். என்றாலும் யார் இந்த உருளையை தங்களிடம் தந்தார்கள், எப்படி தங்களிடம் அவர் இதை கொடுத்தார் என்றும், உட்புறமாக ரோஜா செதுக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டகத்தை வைத்தும் பார்க்கும்போது லெங்டனால் ஏதோ ஒரு முடிவுக்கு வர முடிந்தது. நான் துறவு மடத்தின் கற்சாவியை வைத்திருக்கிறேன். மரபு வழி கதை துல்லியமானதுதான். கற்சாவியானது ஒரு குறியீட்டுக்கல். அது ரோஜாவின் அடிப்பகுதியில் உள்ள அடையாள குறி. அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த சோஃபியா, ராபர்ட், என்ன ஆயிற்று என்றாள். லெங்டனுக்கு தன் கவனத்தை மீட்டு கொண்டு வர சில நிமிடங்கள் ஆனது. உன்னுடைய தாத்தா உன்னிடம் லே கிளப்டி ஓட் என்பதை பற்றி எதையாவது பேசியிருக்கிறாரா? பெட்டகத்திற்கான சாவி என்பதுதானே அது என்று சோஃபியா மொழிபெயர்த்தாள். இல்லை, அந்த வார்த்தையின் நேரடி மொழிபெயர்ப்பு லே கிளப்டி ஓட் என்பது பொதுவான கட்டடக்கலை வார்த்தை. ஓட் என்பது வங்கியின் பெட்டகத்தை குறிப்பதல்ல, மாறாக வளைவான நுழைவாயிலின் பெட்டகம், அதாவது பெட்டக மேல் விதானம். ஆனால் பெட்டக மேல் விதானத்துக்கு சாவி எதுவும் கிடையாது. உண்மையில் அவற்றிற்கு உண்டு. ஒவ்வொரு மேல் விதானத்திற்கும் தேவையானது மத்தியில் ஆப்பு வடிவிலான ஒரு செருக்கு கல். அந்த கல்லானது உச்சியில் இருந்த எல்லா கணத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும். கட்டடக்கலையில் இந்த கல்லே பெட்டகத்தின் சாவி எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை நாங்கள் கற்சாவி என்று அழைப்போம். லெங்டன் அவள் ஏதேனும் புரிந்து கொண்டாளா என்றறிய அவளின் கண்களை நோக்கினாள். சோஃபியாவோ தோள்களை குலுக்கிக் கொண்டு இரகசிய எழுத்து பெட்டகத்தை பார்த்தாள். ஆனால் இது கற்சாவி இல்லை என்பதை போல பார்த்தாலே தெரிகிறதே. லெங்டனுக்கு எதிலிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை. கல்தச்சு நுணுக்கத்தில் கற்சாவிகள் என்பவை ஒரு கட்டிடத்தில் கல்லாலான மேல் விதான வளைவுகளை கட்டுவதுதான். இந்த இரகசியமானது பழங்கால கல்தச்சர் மரபிடம் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அரசர்க்குரிய வளைவுக்கான திறன், கட்டடக்கலை கற்சாவிகள் இவையாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. ஆப்பு வடிவ கற்சாவியை மேல்விதான வளைவினில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இரகசியமாக வைக்கப்பட்டு அந்நாளைய கற்சாவிகளை செய்தவர்களை கைநுணக்கவாதிகளாக ஆக்கியது. இந்த இரகசியத்தை அவர்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாத்தனர். கற்சாவிகள் என்பவை பரம்பரையாக வந்த ஒரு இரகசியம். எனினும் இந்த ரோஸ்வுட் பெட்டியில் உள்ள கல் உருளையானது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும். துறவு மடத்தின் கற்சாவி. இதில் அவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அது நிஜமென்றால் லெங்டன் நினைத்தது அதுவல்ல. துறவு மடத்தின் கற்சாவி விஷயத்தில் நான் ஒன்றும் நிபுணத்துவம் வாய்ந்தவள் அல்ல என்று லெங்டன் ஒப்புக்கொண்டார். புனித கோப்பையை பொறுத்தவரை நான் ஆர்வமெல்லாம் அதன் கிண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அதை எவ்வாறு அடைவதென்று பரம்பரை ரீதியாக வரும் கதைகளை நான் நிராகரிக்கிறேன். சோஃபியாவின் புருவங்கள் வளைந்தன. புனித கோப்பையை கண்டுபிடிப்பதை பற்றி லெங்டன் அசௌகரியமாக தலையசைத்து தனது அடுத்த வார்த்தையை கவனத்துடன் பேசினார். சோஃபியா துறவு மடத்தின் பரம்பரை அறிவிப்பின்படி கற்சாவி என்பது குறியீட்டின் வரைபடம். அவ்வரைபடம் புனித கோப்பை இருக்குமிடத்தை தெளிவுபடுத்துகிறது. சோஃபியாவின் முகத்தில் உணர்ச்சிகள் இல்லை. அது இது என்று நினைக்கிறீர்களே? லெங்டனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவருக்கே அதை நம்ப முடியவில்லை. என்றாலும் தர்க்க ரீதியாக பார்த்தால் அதை கற்சாவி என்று மட்டுமே கருத முடிகிறது. ரோஜாவின் அடியிலுள்ள அடையாள குறியாகிய ஒரு குறியீட்டு கல். இரகசிய எழுத்து பெட்டகமானது லியோனார்டோ டாவின்சியால் வடிவமைக்கப்பட்டதாகும். அவர் சியான் துறவு மடத்தின் முன்னாள் கிராண்ட் மாஸ்டர். இந்த விஷயமே இதை ஒரு துறவு மடத்தின் கற்சாவி என அடையாளம் காட்டுகிறது. ஒரு முன்னாள் பெரும் தலைவரின் நிழற்பட திட்டம். பல நூற்றாண்டுகள் கழித்து துறவு மடத்தின் மற்றொரு உறுப்பினரால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இவ்விணைப்பு தெளிவாக தெரியக்கூடியது, தள்ளி வைக்கப்படக்கூடாதது. சென்ற 10 வருடங்களாக வரலாற்று அறிஞர்கள் கற்சாவியை பிரெஞ்சு தேவாலயத்திலும் தேடி வந்தனர். கோப்பையை தேடுவோர் மடத்தின் இரட்டை அர்த்தம் பொதிந்த குறியீட்டு வரலாற்றினில் அறிவு பெற்றவர் ஆகியோர் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதாவது லே கிளப்டி ஓட் என்பதன் பொருள் அதன் மூல அர்த்தமான கற்சாவியாகும்.
அது கட்டடக்கலையில் ஆப்பு வடிவ கல், செதுக்கப்பட்ட குறியீட்டு கல். அது ஒரு தேவாலயத்தின் வளைவான விதானத்தில் செதுக்கப்பட்ட கல்லாகும். ரோஜாவின் அடியிலுள்ள அடையாளக்குறி கட்டிடக்கலையில் ரோஜா இல்லாத இடமே இல்லை. ரோஜா ஜன்னல்கள், கதவுகள் முதலியன. அதே நேரம் ஆபரண வட்டம் கொண்ட 5 இதழ்கள் கொண்ட அலங்கார மலரானது சில சமயங்களில் வளைவு விதானங்களின் உச்சியில் கர்ச்சாவிற்கு நேர் மேலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்ட இடம். மிக மிக எளிமையானது. புனித கோப்பைக்கான வரைபடம் ஏதோ மறந்து போன தேவாலயத்தின் வளைவு விதானத்தில் உள்ளது. அந்த தேவாலயத்தினுள்ளே கண்மூடித்தனமாக வரும் பக்தர்களை அது கேலி செய்கிறது. இந்த இரகசிய எழுத்து பெட்டகம் ஒரு கற்சாவி அல்ல. சோஃபியா எதிர்வாதம் புரிந்தாள். இது ஒன்றும் பழமையானது கிடையாது. என் தாத்தா தான் இதை உருவாக்கினார் என்பதை அடித்து சொல்வேன். இது என்றைக்கும் பழம் மரபு கதைக்கு உரியதாக இருக்க முடியாது. கூறிய கூச்ச உணர்வு உள்ளுக்குள் உண்டாகும் எதிர்பார்ப்பு தன்னுள் பரவ லெங்டன் பதிலளித்தார். உண்மையை சொல்லப்போனால் இந்த கற்சாவி துறவு மடத்தால் அண்மையில்தான் 10-20 வருடங்களில் உருவாக்கப்பட்டது என்ற நம்பிக்கை உள்ளது. சோஃபியாவின் கண்களில் அவநம்பிக்கை வெளிப்பட்டது. இருக்கட்டும், ஆனால் இந்த பெட்டகம் புனித கோப்பை இருக்கும் இடத்தை காட்டும் என்றால் என் தாத்தா எதற்காக இதை என்னிடம் தர வேண்டும்? எனக்கு இதை எப்படி திறக்க வேண்டும் என்றோ அல்லது இதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றோ தெரியாது. புனித கோப்பை என்பது உண்மையில் என்னவென்றும் எனக்கு தெரியாது. அவள் சொன்னது மிக சரியானது என்றும் ஆச்சரியமளிக்க கூடியது என்றும் லெங்டனுக்கு மனதில் பட்டது. புனித கோப்பை என்பது என்ன என்று லெங்டன் சோஃபியாவுக்கு விளக்கம் சமயம் இதுவரை ஏற்படவில்லை. அந்த கதை அப்படியே இருக்கட்டும். அதே நேரத்தில் அவர்களின் கண்கள் பெட்டகத்தில் நிலைத்திருந்தன. இது நாம் நினைப்பது போலிருந்தால் குண்டு தொலைக்காத டயர்கள். அவர்களுக்கு கீழே சத்தமிட கற்சாவியை பற்றி தான் கேட்டறிந்தவற்றை எல்லாம் லெங்டன் சோஃபியாவிடம் விளக்கினார். நூற்றாண்டுகளாக கதை ரீதியாக சொல்லப்போனால் புனித கோப்பையின் இருப்பிடமான துறவு மடத்தின் மாபெரும் இரகசியம் இதுவரை எழுதப்படவே இல்லை. பாதுகாப்பு காரணத்திற்காக அது மறைமுகமாக சடங்கில் அதன் உறுப்பினராக பதவியேற்பவருக்கு வாய்மொழியாக சொல்லப்படும். இருப்பினும் கடந்த நூற்றாண்டில் துறவு மடத்தின் கொள்கையானது சற்றே மாற்றம் கண்டுவிட்டது என தகவல் கசிந்து மேலே பரவியது. ஒருவேளை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மின்னணு சமாச்சாரங்கள் காரணமாக துறவு மடமானது புனிதமான அவ்விடத்தை பற்றி பேசக்கூட போவதில்லை என்று முடிவெடுத்திருந்தது. பிறகு அவர்கள் எப்படி இரகசியத்தை கைமாற்றுவார்கள் என்றாள் சோஃபியா. லெங்டன் விளக்கமாக கூறினார். அங்கேதான் கற்சாவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலே உள்ள 2 உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் இறந்து போனால் மீதம் இருக்கும் 3 உறுப்பினர்கள் தமக்கு கீழே உள்ளவர்களில் இருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த புது உறுப்பினரிடம் கோப்பை எவ்விடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு பதிலாக அவர் அதற்கு தகுதியானவர் தானா என்பதை அறிய அவர் சோதிக்கப்படுவார். அதில் அவர் தேர வேண்டும். சோஃபியா இதிலெல்லாம் சமாதானம் அடையவில்லை. அப்போது லெங்டன் சோஃபியா தன் தாத்தா புதையல் வேட்டையை நடத்த தனக்கு இடப்படும் சோதனைகள் குறித்து சொல்லியிருந்ததை அவளுக்கு நினைவுபடுத்தினார். கற்சாவி எதையும் இதே போன்றுதான். இரகசியம் சங்கங்களின் சோதனைகள் எல்லாமும் ஒரே மாதிரியாகவே நடைபெறும். அதில் சிறப்பாக அறியப்பட்ட ஒன்று கல் தச்சர்களுடையது. மேல்தளத்தில் உயர அதன் உறுப்பினர்கள் தங்கள் இரகசியத்தை காப்போம் என பலவித சடங்குகளையும் சோதனைகளையும் வருடக்கணக்கில் செய்து காட்டுவார்கள். அவ்வேளைகள் மெல்ல மெல்ல கடுமையாகும். இவ்வாறு அவர் இறுதியாக 32வது கல்தச்சர் பதவியை பெறுவார். ஆக கற்சாவி என்பது ஒரு தகுதி. ஒரு துறவு மடத்தின் உறுப்பினர் அதை திறந்துவிட்டால் அதிலுள்ள செய்தியை அவர் பாதுகாப்பார் என நிரூபணம் தருகிறார் என்று சோஃபியா சொன்னாள். லெங்டன் தலையசைத்தார். உங்களுக்கு இவை போன்ற விஷயங்களில் அனுபவம் உள்ளது என்பதை மறந்துவிட்டேன். இந்த விஷயம் என் தாத்தாவிடம் மட்டுமல்ல, இரகசிய எழுத்து மொழியில் இதை தானே அதிகாரம் கொள்ளும் மொழி என்று கூறுவார். அதாவது அதை படிப்பதற்கு உண்டான திறமை இருந்தால் உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ளும் அனுமதி கிடைக்கும். லெங்டன் கன நேரம் அமைதியாக இருந்தார். சோஃபியா, உண்மையில் நீங்கள் ஒரு கற்சாவி என உணர்ந்தால் சியான் துறவு மடத்தில் அதை கையாளுகிற சக்தி வாய்ந்த உறுப்பினராகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும்.
அந்த மாபெரும் 4 உறுப்பினர்களில் அவரும் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். சோஃபியா பெருமூச்சு விட்டாள். ரகசிய சங்கத்தில் அவர் ஓர் உறுப்பினர் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அது ஒரு துறவு மடம்தான் என்பதை யூகமாகத்தானே சொல்ல முடியும். லெங்டன் அதிர்ச்சியடைந்தார். அவர் ஒரு சங்கத்தில் இருந்ததை நீங்கள் அறிவீர்களா? 10 வருடங்களுக்கு முன் நான் பார்க்கக்கூடாதை பார்த்து தொலைத்து விட்டேன். அது முதல் நாங்கள் பார்த்து கொள்வதே இல்லை என்று அவள் நிதானித்தாள். என் தாத்தா 4 உறுப்பினர்களில் ஒருவர் மட்டுமில்லை, அதில் அவர்தான் தலைமை தாங்கியவர். அவள் சொன்னதை லெங்டனால் நம்ப முடியவில்லை. பெரும் தலைவரா? நான் அதை பற்றி பேசப்போவது இல்லை. சோஃபியா தன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். உறுதியுடன் இருந்த அவள் உணர்வுகள் வலு மிகுந்தவை ஆகின. லெங்டன் ஸ்தம்பித்து போய் அமர்ந்தார். ஜாக்வஸ் ஜூனியர் பெரும் தலைவரா? அது உண்மையென்றால் ஸ்தம்பிக்க வைக்கும் விளைவுகளை அது உருவாக்கும். அதே நேரத்தில் அது சாத்தியம்தான் என்ற உணர்வும் லெங்டனுக்கு தோன்றியது. இதுவரை இரகசிய சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் சமூகத்தில் பெரிய மனிதர்களாகவும் கலைகளில் விருப்பம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கின்றனர். அதற்குண்டான நிரூபணத்தை பாரிஸ் நேஷனல் பிப்ளியோதேக் ஆனது பல வருடங்களுக்கு முன் செய்தித்தாள்களில் லே டோசியர் சீக்ரெட்ஸ் என்ற தலைப்பில் அந்த விஷயத்தை பதிப்பித்த போது உருவானது. துறவு மடத்தின் வரலாற்று அறிஞர்களும் கோப்பையை தேர்ந்தெடுப்பவர்களும் அந்த டோசியரை படித்தனர். 4 டிகிரி LM 249 என்று வகைப்படுத்தப்பட்ட டோசியர் ரகசியங்கள் என்ற ஆவணம் பெரும்பாலான வல்லுநர்களால் உண்மையானதுதான் என்று முத்திரையிடப்பட்ட வரலாற்று அறிஞர்களால் நெடுங்காலத்திற்கு சந்தேகிக்கப்பட்ட பின்னர் நிஜம்தான் என்று உறுதி செய்யப்பட்டது. துறவு மடத்தின் பெரும் தலைவர்களான லியோனார்டோ டாவின்சியின் பொட்டிசெலி, சர் ஐசக் நியூட்டன், விக்டர் ஹியூகோ மற்றும் அண்மை காலத்தில் புகழ்பெற்ற பிரெஞ்சு கலைஞரான ஜான் காக்டி ஆகியோர் இருந்திருக்கின்றனர். ஜாக்வஸ் ஜூனியர் மட்டும் ஏன் இருந்திருக்கக்கூடாது? இன்றிரவு சோனியரை சந்திக்க வேண்டியிருந்த லெங்டனின் அவநம்பிக்கை தீவிரப்பட்டது. துறவு மடத்தின் பெருந்தலைவர் என்னை சந்திக்க வேண்டுமென அழைப்பு விடுத்திருந்தார். ஏன்? கலை உலகம் பற்றி பேசுவதற்கா? அது சுத்தமாக பொருந்தி வரவில்லை. லெங்டனின் அனுமானம் சரியாக இருந்தது என்றால் சியான் துறவு மடத்தின் பெருந்தலைவர் உடன்பிறப்பு தோழமைகளின் கற்சாவியை தன் பேத்தியிடம் தந்த அதே நேரத்தில் ராபர்ட் லெங்டனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. லெங்டனால் தன் கற்பனையில் சோனியரின் போக்கை இனங்காண முடியவில்லை. தனக்கு மரணம் நேரப்போகிறது என்று சோனியர் நினைத்தாலும் துறவு மடத்தின் தோழமைகளை உணர்த்தும் மற்ற 3 உடன் பிறப்பு தோழமைகளை உள்ளனரே. சோனியர் கற்சாவியை ஏன் தன் பேத்தியிடம் தர துணிய வேண்டும்? அதுவும் இருவருக்கும் இடையில் தொடர்பேதும் இல்லாத போது. முற்றிலும் அந்நியரான லெங்டனை அதில் ஏன் சம்பந்தப்படுத்த வேண்டும்? விடுகதையின் ஒரு பகுதி எங்கோ தவறி போய்விட்டது என்று லெங்டன் நினைத்தார். விடைகளானவை கொஞ்சம் பொறுத்துதான் வரும். இப்போது வண்டி என்ஜின் மெதுவாக இயங்க ஆரம்பிக்க இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். டயர்களின் அடியில் சரளை கற்கள் அழுத்தின. முன்கூட்டியே எதற்கு அவர் வண்டியை நிறுத்துகிறார் என்று லெங்டன் வியப்படைந்தார். பெர்னட் அவர்களை நகரத்திற்கு வெளியே பாதுகாப்பாக நிறுத்துவதாகத்தான் சொல்லியிருக்கிறார். கரடுமுரடான பாதையில் ட்ரக் வண்டியானது திடீரென வேகம் குறைந்தது. சோஃபியாவும் லெங்டனும் ஒருவரை ஒருவர் அசௌகரியமாக பார்த்துவிட்டு பெட்டகத்தின் மூடியை விரைந்து மூடினர். லெங்டன் தன் ஜாக்கெட்டை அணிந்து கொண்டார். ட்ரக் வண்டி நின்றது. ஆனால் என்ஜின் ஓடிக்கொண்டிருக்க பின்புற கதவின் பூட்டு திறக்கப்பட்டது. கதவுகள் அகல விரிந்ததும் சாலையை தவிர்த்து காடு ஒன்றின் அருகே வண்டி நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு லெங்டன் வியப்படைந்தார். பெர்னட் முன்புறம் வந்தார். களைப்பு அவர் கண்களில் தெரிந்தது. அவர் கையில் துப்பாக்கி ஒன்றையும் பிடித்திருந்தார். மன்னிக்கவும், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றார். டாவின்சி கோட் பை